அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமா கட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸுங்க மேக்ஸ் கிளாஸ் வருகிற 23rd, 24th, 25th அண்ட் 27th நடக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸு எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஈவினிங்கில் இருக்கும் கிளாஸு 8 மணிக்கு கூகுள் மீட்டில் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் இது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் அண்ட் ட்ரேட் பாருங்க. நேற்று இன்னும் அவங்க பொசிஷன் பாருங்க 7,29,000 கான்ட்ராக்ட், 7,30,000 கான்ட்ராக்ட் இன்னும் பையில் இருக்காங்க. நேற்றும் ஒரு 33,000 கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. ரீட் அண்ட் ட்ரேடர் மீன்ஸ் நம்ம. ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் பாருங்க, இவங்க இன்னும் செல்லில் தான் 2,12,000 கான்ட்ராக்ட் இருக்காங்க. நேற்று 18,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. எஃப்ஐயும் செல்லில் இருக்காங்க, அவங்களும் ஒரு 5,000 கான்ட்ராக்ட். இன்னைக்கு நல்லா பாருங்க, மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு கீழே இறங்குற மாதிரி இறங்கலாம். ஒரு 9:45 ஒரு 9:45 இருந்து ஒரு 10 o'clock அந்த டைம்ல ஏதாவது மார்க்கெட்ல ஷார்ட் கவரிங் அந்த இதெல்லாம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்களுக்கு மேக்ஸ் வேல்யூ இருக்கும். அங்கே மேக்ஸில் சென்த்தாகும் அங்கே என்ட்ரி எடுத்துருவாங்க. அது வேற விஷயம். யூடியூப் பார்க்குறவங்க ஏதாவது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஷார்ட் கவரிங் நடக்குதா இல்லை அதே டைரக்ஷன்லேயே இதாகுதா அப்படின்னு பாருங்க. நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட் கவரிங் நடந்தால் நல்ல பூமாக இருக்கும். இல்லையா அதே டைரக்ஷனாக இருந்தாலும் லிமிட்டடாக இறங்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை வைத்து நம்ம யூகிக்கிறோம். அசியூமுக்கு இங்கே இடமே கிடையாது. மேக்ஸ் நம்ம இப்போ சொல்லக்கூடிய மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி 50 எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறது வந்து அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமானதுங்க. மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஏதோ ஒரு இது பார்த்தா எப்படி த்ரில்லிங்காக இருக்கு உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி கவனிக்கணும் மார்க்கெட்டை. வந்து எக்ஸ்பைரி எல்லாம் அவ்வளோ சுவாரஸ்யத்தை கொடுக்கும் மார்க்கெட். உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து எக்ஸ்பைரியில் தான் சார் எடுத்தால் என் ப்ரீமியமே காணாமல் போயிடுது சார். அப்படி பயமாக இருக்கிறவங்க நம்ம கால்குலேஷன் ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் போய் கால்குலேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்க. பயமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு ட்ரேடர் ஆகணும்னா எக்ஸ்பைரியில் அழகாக பிளான் பண்ணி எங்கே போகும்னு சொல்லிட்டு போகும் மார்க்கெட். அந்த ப்ரீமியம் புரியுதுங்களா? நம்ம மேக்ஸில் அந்த அளவுக்கு இதாக இருக்கும் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இது இன்னைக்கு 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஓகேங்களா? அந்த ரூல் 5 ரூல்ஸ் இருக்கு. அந்த 5 ரூல் இம்பார்ட்டன்ட். அந்த ரூலை மட்டும் மறந்துடக்கூடாது. என்ன ஆகும், எப்போ வாங்கணும், என்ன விலையில வாங்கணும், என்ன டைம்ல வாங்கணும், அது எங்க வந்தா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும், இல்லையா 0 to 0 கால் ஜோனுக்குள்ள வரலன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,600 புட்டு 68 rupeesக்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். அதே 68 rupees பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் அப் ஆகும். ஏன்னா 68 rupees ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ 25,600 புட்டு 68 rupees இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. நீங்க என்ன வேணா பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், ஓப்பன் அட்ரஸ் பார்க்கலாம், எல்ஆர்பி பார்க்கலாம், எனி நியூஸ் கேட்கலாம். அதெல்லாம் அதுக்கு இங்கெல்லாம் இடமே கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம பண்ணாதீங்க. இல்ல நீங்களே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் வருட கணக்கு ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இது 68 rupeesல இருந்து மேல போனா ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆறு அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேல போகும். அதே போல கீழே வந்தா சப்போர்ட் எடுத்து திரும்பணும், ஆனால் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகலாம். இதுல வந்து ஃபால்ஸாவும் இருக்கும், நிறைய மேலேயே இருக்கும், டக்குனு விழும், கீழே இருக்கும். இதெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க நம்மள. அதெல்லாம் நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? அப்போ ஒரு 1000 பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரைக் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நமக்கு பிஃபோரா தெரியும். ஓகேங்களா? இன்னைக்கு 25,600 போட்டு 68 rupees இருக்கும்போது டிசிஷன் எடுங்க. அந்த பிரைஸ் வரலன்னா இக்னோர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்வாளப்புடன்.